நான் உபவாசம் பண்றது அவருக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், நன்மைகள் செய்தவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அவரே கேட்கிறார், எனக்கென்றுதானா? அப்ப சொல்றாரு, உபவாசம் மாய்மாலமானது, அர்த்தமற்றது, போலியானது. சொல்ல மாட்டீங்களா? இன் இங்கிலீஷ் அன்ப்ராஃபிட்டபிள். தமிழ்ல நான் சொல்றேன் கேளுங்க எல்லாரும். தமிழ்ல அதுலயே போட்டிருக்குது. அதுலயே உபவாசம் பண்றீங்க, ஆனா என் வசனத்தை கேட்கறது இல்லை, என் வார்த்தை கேட்கறது இல்லை, என் செய்தியை கேட்கறது இல்லை, என் கட்டளை கேட்கறது இல்லை. அது வாட்ச் போட்டிருக்குது. உங்கள் தோலை என்ன பண்றீங்க? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். உங்கள் தோலை, ஹலோ, தோலும் முரட்டுத்தனம், செவியும் முரட்டுத்தனம். நீ என்ன வேணா சொல்லி என்னோட பண்ணுவேன். நம்பர் 1, எல்லாரும் ஆகாய்க்கு வருவோம். ஆகாய் சொல்லுங்க. இப்போதும் அதுல 2 வார்த்தை சொல்ல போறேன். 5வது கடைசி வார்த்தை இது. சொல்லுங்க, காலம். சத்தமா 2வது சொல்லுங்க. இப்போது ஒரு 4 கேள்வி மட்டும் சொல்லி கேட்டுட்டு நான் முடிச்சிருவேன். எல்லாம் சொல்லுங்க. பயனற்ற வாழ்க்கை. சின்ன கேள்வி. இந்த 2024 தேவன் தந்தாரு. தேவன் உங்க வாழ்க்கையில பயன்பட்டாரா? உங்களே கேட்டுங்க. இந்த வருஷம் தேவனுக்கு பயனுள்ள வருஷமா இருந்ததா? கொஞ்ச நேரம் 2 நாள் கூட ஜெபிங்க. Is it profitable to God? நான் சொல்ல வந்த வார்த்தை முதலாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பயனுள்ளா இருந்ததா? நான் நல்லா இருந்தேன், வசதியா இருந்தேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா சம்பாதிச்சேன், நல்லா ஜாலியா இருந்தேன். ஆனா தேவன் சொல்றாரு ஒரு கேள்வி. என்னங்க? 4வது கடைசி வார்த்தை, 4ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை என்னங்க? ஒரு கேள்வி. என்ன சொல்லுங்க? கேள்வி. யார் கேட்கறது? எல்லாம் உனக்கு கொடுத்தேன், நான் படிக்க கேளுங்க. அதாவது 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், பின்பகுதி. நீங்க எங்க இருந்தீங்க? உங்க வீடு. நீங்க எங்க இருந்தீங்க? மச்சு பாவப்பட்ட வீடு. எல்லாமே ஏர் கண்டிஷன் தான், எல்லாமே டைல்ஸ் தான், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு. தந்தவர் அவர். 4 காரியம் சொல்ல போறேன். சொல்லுங்க, 4 காரியம் சொல்ல போறேன். 6ஆம் வசனம் சொல்லுங்க. திரளால். சத்தமா சொல்லுங்க. பரிபூர்ணமாய். சத்தமா சொல்லுங்க. பரிபூரணமாய். அடுத்து 3வது நன்றாக புசித்து. இதெல்லாம் யார் காரணம்? சொல்லுங்க. திரளால், புசித்து, பரிபூரணம். புரியுதா? நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், புரியுதா உங்களுக்கு? பரிபூர்ணமா இருக்கிறேன். ஆனா தேவன் சொல்றாரு, காலம் இதுவா? சொல்லுங்க. நான் சொல்ல விரும்புகிற முதல் குறிப்பு, பயனற்ற வாழ்க்கை. யாருக்கு பயன் இல்லை? ஒரு சின்ன கேள்வி. அதாவது பயனுள்ளதா இருந்தால் இப்படி சொல்லியிருப்பாரு, எனக்கு பயனுள்ள ஒருத்தியா இருந்த. என்ன சொல்றாரு? காலம். யார பார்த்து சொல்றாரு? உங்க வழி கொஞ்சம் பாரு. என்ன பாருங்க. வீடு தந்தது நானு, சாப்பாடு கொடுத்தது நானு, வஸ்திரம் கொடுத்தது நானு, ஆரோக்கியம் கொடுத்தது நானே. ஆனா எனக்கு நீ பயன்படவே இல்லை. அது இருக்குதா? சாப்பாடு இருக்குதா? சாப்பாடு இருக்குதா? என்ன தம்பி, சாப்பாடு இருக்குதா கேட்டேன். வஸ்திரம் இருக்குதா? வஸ்திரம் இருக்குதா? இல்லையா? வஸ்திரம் எல்லாம் இருக்குதா? வீடு, வஸ்திரம், சாப்பாடு எல்லாம் இருக்குதா? சத்தமா சொல்லுமா. ஒரு சின்ன கேள்வி. உன்னால் தேவன் பயன்பட்டாரா? என்ன பாருங்க. உங்களால் உங்கள் திருச்சபை பயன்பட்டதா? உங்களால் உங்கள் ஊழியன் பயன்பட்டாரா? உங்களால் பரலோகம் பயன்பட்டதா? அன்ப்ராஃபிட்டபிள். சொல்லுங்க. பயனில்லாத ஒரு வாழ்க்கை. சொன்னால எஜமான், இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும். ஹலோ, இந்த 2024 உங்களுக்கு எனக்கு தேவன் கிருபையாய் தந்தார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க நிறைய ஆதாயமான விபத்துல பார்த்திருப்பீங்க. நான் நவம்பர் 26ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்தேன். இப்போ போன மாசம் நான் வந்த அடுத்த நாள் கொரியாவில் பனி புயல். அந்த ஏர்போர்ட்டே மூடப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 220 ஆதாயமாக ரத்து செய்யப்பட்டது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒரு ஃபிளைட்ல போயிருந்தேன். அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நான் 26ஆம் தேதி வந்தேன்.
27 கொரியாவுடைய ஏர்போர்ட் போடப்பட்டது. எப்ப திறக்கும் தெரியல, எப்ப ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் ஆகும் தெரியல. பனிப்புயல்னா இந்த பில்டிங்கை தாண்டி கர்த்தர் நல்லவர். நம்ம சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தேவனே நான் இருக்கிற நாட்கள் கொஞ்சம் தான், அந்த கொஞ்ச நாட்கள்ல பயனோட நாட்களா தேவன் காவலர். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, இந்த காலத்தை அவருக்கு பயன்படுத்துங்க. வருங்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். கோச்சிக்க மாட்டீங்களே, சாப்பிடுறது, தூங்குறது, சம்பாதிக்கிறது, ஊர்க்கதை பேசுறது, இதே வேண்டாம். அவர் கேட்கிறத பாருங்க, என்னது காலம், இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம். புசிப்பதும் குடிப்பதும் திருப்தியாயிருப்பதும் இதெல்லாம் வஸ்திரம் தந்ததுல அவர் தான். அடிக்கடி சொல்லி கொடுத்துருவேன் பிள்ளைகளுக்கு தான், இது அவர் தந்த வஸ்திரம், இவர் அவர் போற சாப்பாடு, இவர் அவர் கொடுத்த வீடு. எல்லாம் சொல்லுங்க, அவர் தந்த வீடு, அவர் போடுற சாப்பாடு, அவர் கொடுத்த ட்ரெஸ். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் விதைப்பது, நான் அறுப்பது, நான் புசிப்பது, நான் குடிப்பது, நான் வஸ்திரோடு எல்லாமே ஆண்டவருக்காக. இந்த ஒரு முறை சொல்லுங்க எல்லாரும், நான் விதைப்பது. சத்தமா இதை பார்த்து சொல்ல, நான் சம்பாதிப்பது. ஹலோ, என்னமா இது? சம்பாதிக்கிறது தானே. விதைப்பது என்ன உண்டு? சொல்லுங்க, என் சம்பாத்தியம், என் சாப்பாடு, என் வஸ்திரம், நான் பண்ற எல்லாமே. இளங்கரங்களை வைத்து சொல்லுங்க, சொல்லுங்க என் சம்பாத்தியம். அடுத்து நான் புசிப்பது. சொல்லுங்க, நான் புசிப்பதும், நான் குடிப்பதும், நான் உடுத்து வெத்துவதும். அல்ல சம்பாத்தியம், சம்பாத்தியம் பாருங்க, சம்பாத்தியம். சொல்லுங்க, என் வேலையும், என் வேலையும், என் வீடும், என் சம்பாத்தியமும் அவருக்காக அல்லவோ. முதல்ல என்ன போடுறது? முதல்ல என்னது? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேலை, வேலை. ஹலோ சொல்லுங்க, என் வீடு அவருக்கு, அவருக்கு, என் ஆட்டோ அவருக்கு. எனக்கு என்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் அல்ல. எனக்கு என்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் அல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாம் இயேசு. ஆமென். நான் பாடுறத அறிந்து பாடுகிறேன், உணர்ந்து பாடுகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, வசனத்தில் வளருவேன், ஆவியில வளருவேன், சுபாவங்கள் வளருவேன், கொடுப்பதில் வளருவேன். நீங்கள் கொடுப்பதை வைத்து அவர்கள் கொடுத்தால் எப்படி இருக்கும்? திரளாய் விதைப்போம், திரளாய் அறுப்போம். நான் சொல்றது காசு இல்லை, ஜெபிங்க, ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட். அவரு நிறைய செலவு பண்ணுங்க. முதல்ல சொன்னேன், அதாவது பயனற்ற வாழ்க்கை, அன்ப்ராஃபிட்டபிள் லைஃப். இரண்டாவது அன்ப்ரொடக்டிவ், சொன்னா பெருக்கமே இல்லை. திரளாய் விதைத்தோம். ஹலோ, திரளாய் விதைத்த அப்படிதான், எப்படிதான் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அப்புறம் இதுக்குதான் சாப்பிடுறோம், இதுதான் சாப்பிடுறோம், அதுவும் இல்லை. மூணாவது, குடித்தும் தாகம் தீரவில்லை. நாலாவது, வாழ்க்கை எப்படி இருக்கு தம்பி உனக்கு? சம்பாத்தியம் பண்ணியும் என்னது? வீட்டுக்கு வரும்போது மனைவி கிட்ட, ஏமா எங்க வச்சுனே தெரியலமா காசை, காசை சத்தமா சொல்ல தம்பி, காசை. அன்பான கணவனை வாவான்னு சொல்லும். ஏன் லூஸ் ஆயா? இந்த சம்பளத்தை ஒழுங்கு எடுத்து வர தெரியல, சாப்பிட்டேனே இல்லை, ட்ரெஸ் பண்ணி வேலைக்கு போய் வேலைக்கு போனாரு, ஆனா என்ன இல்லை? சம்பாத்தியம் இல்லை. விதைத்தார், என்ன இல்லை?
ஹலோ அம்மா, புரியுதுங்களாமா? அநியாயத்துக்கு டாக்டர் கொடுத்துருவீங்க. சொல்லுங்க, பெருக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. விதைப்பது திரளாய், உழைப்பது அதிகமாய், எல்லாம் பண்றாங்க, ஆனா என்ன இல்லை? சொல்லுங்க, தேவனே இந்த ஆண்டில அதிகமாக தேவனோடு வளருவேன். சொல்லுங்க, தேவனோடு வளருவேன். சொல்லுங்க, பயனுள்ள வாழ்க்கை வாழ்வேன். இரண்டாவது, பெருக்கத்தின் வாழ்க்கை வாழ்வேன். மூன்றாவது சொல்ல நம்புகிறேன். மூன்றாவது 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் இப்படி சொன்னாலும் புரியும். இப்படி சொன்ன இது ஆங்கிலத்தை வேற மாதிரி. அன்ப்ரொவைடட் லைஃப், அதாவது யாருக்குமே பயனில்லாத வாழ்க்கை. படிச்சு பாருங்க எல்லாரும். சொல்லுங்க, விதைக்கிறார்கள் ஆனால் ஒண்ணுமே இல்லை. இரண்டாவது, புசிக்கிறார்கள். உனக்கு தெரியுமா இதுக்கு பின்னால ஆண்டவர் இருக்கிறார். இதை நான் சொல்றது புரியுது? இதுக்கு பின்னால விதைக்கிறாங்க, என்ன இல்லை? தமிழ் புரியலையா? Understand? God never provide that is needed for you. விதைக்கிறீங்க, ஆனா என்ன இல்லை? இதை பேய் பண்ணல. சாப்பிடுறீங்க, ஆனா என்ன இல்லை? இதை பேய் பண்ண சொல்லக்கூடாது. பேய் பண்ணல, கர்த்தர் பண்ற. Believe that. அதாவது நீ உழைக்கிற, என்ன இல்லை? உனக்கு திருப்தி இல்லை. ட்ரெஸ் பண்ற, குளிர்காயில, சாப்பிடுற, அதுல ஒண்ணுமே ஒட்டல உடம்புல. சொல்றேன்ல, எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புல சத்தமா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல. ஹலோ, அவர்கிட்ட நெருக்கமா இருங்க, எல்லாமே சரியாயிடும். முதல்ல சொன்னேன் அன்ப்ராஃபிட்டபிள், இரண்டாவது அன்ப்ரொடக்டிவ், மூன்றாவது அன்ப்ரொவைடட். இப்ப தேவன் சொல்றாரு, நீ என்னனோ பண்ற. சொன்னா இல்லையா, நான் கட்டுவேன், நான் இடிப்பேன், நான் களஞ்சங்களை பெரிதாக்குவேன், அநேக நாள் பூரித்து மகிழ்வேன். தேவன் சொன்னாரு, முட்டாள். திருப்தி இல்லாத காரணம், பலன் இல்லாத காரணம் அவர்தான். சம்பாதி நிக்காத காரணம் கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? குடிச்சோம், தாகம் தீரல, காரணம் சாப்பிட்டு என்ன செய்யல? சாப்பிட்டு உடம்புல ஓட்டல. ஹலோ, திரும்ப சொல்றேன், சிந்தித்து பாருங்கள். திரும்ப நீ கடனாளியா இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. வியாதியா இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீ இப்படி வாழ்க்கையில கீழே ஒரு சித்தம் அல்ல. உன்னை உயர்த்தி மகிழ்கிற கர்த்தர். சொல்ல அன்ப்ரொவைடட். ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு அப்படி எல்லாம் நீ பண்றீங்க. சொல்லுங்க, அவர் கையை வச்சு அப்படி இருக்கும். அப்படியே சொல்லுங்களேன், நான் விதைக்கிறேன், தேவன் கையை வச்சு அப்படி இருக்கும். சத்தமா 1000 மடங்கு நான் சாப்பிடுறேன், எப்படி இருப்பேன்? தேவன் ஆசீர்வதிச்சாருன்னா. ஆமென். நான் சம்பாத்தியம் பண்றேன், எப்படி இருக்கும்? அநேகருக்கு கொடுக்க மாத்துறேன், நான் வஸ்திரம் உடுத்துறேன், என்னை அழகுபடுத்தும். தேவன் உங்க சம்பாத்தில கையை வைக்கலன்னா ஆசீர்வாதமே இருக்காது. சொல்லுங்க, என் ஆரோக்கியத்துல ஒரு கை, சொல்லுங்க, சரீரத்துல அவர் கை வச்சாருன்னா வியாதியே வர. ஆமென். நான் குடிக்கிற தண்ணி தேவன் கையை வச்சாருன்னா எனக்கு வியாதியே வராது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் தெரியுமா? சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். முதல்ல எதை சிந்தி பாருங்க? உங்கள் வழிகளை. அவனுக்கு பிரியமா இருக்குதா? என்ன பாருங்கம்மா, உங்களுக்கு பிரியமோ இல்லையோ அவருக்கு பிரியமா இருக்கணும். சின்ன கேள்வி கேட்கிறேன், ஆரம்பத்தை சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். சொல்லுங்க, என் சுயமரியாதையை விட தேவன் வழிகள் தான் எனக்கு முக்கியம். புரியுதா? புரிஞ்சுச்சா? என் சுயமரியாதையை விட என்னங்க பாஸ்டர், என் லெவல் என்ன, அந்த அவங்க லெவல் என்ன, என்ன போய் அந்த வீட்டுல போய், ஹலோ, உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்வுகளை நோக்கி பார்த்தாரே. நம்ம சொல்ல மாட்டீங்களா? வானாதி வானங்களுக்கு மேலா இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்தாரே. என்ன பாருங்க, என்னைக்கு அந்த அந்த நான் என்ற எண்ணம் வருதோ, நீங்க பைபிள் தூக்க லாய்க்கு இல்லாதவங்க. சொல்லுங்க, நான் என்ற எண்ணம் என்னைக்கு வருதோ நீங்க என்ன இல்லை சுத்தமா. நான் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் இல்லைங்க. முதல்ல சொன்னேன் பயனில்லாத வாழ்க்கை, இரண்டாவது பெருக்கமில்லாத வாழ்க்கை, மூன்றாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. தேவன் சொல்ல தெரியுமா? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் உன் மாப்பு செய்த தொட்டியும்
ஆஸ்வதிப்பேன். இங்க எதுவுமே இல்லையே, எல்லாமே ஃபெயிலியர். சாப்பாடு, ஹலோ, சாப்பாடு ஃபெயிலியரா இல்லையா? சம்பாத்தியம், தொழில், தொழில் எல்லாமே ஃபெயில் ஃபெயில் ஃபெயில். யாரு காரணம்? சத்தமா சொல்லுங்க, யார் காரணம்? ஆனா தேவன் சொல்ற வழிகளை அதுல கூட பாருங்க, அதுல 9ஆம் வசனம் கடைசி வார்த்தை, நான் ஊதி போடுகிறேன். 9ஆம் வசனத்துல 4வது வரி, நான், சத்தமா சொல்லுங்க, ஊதி போடுகிறேன். இதுதான் இல்லையா? பாருங்க, இவ்வளவு குறைகள் மத்தியில அவ்வளவு ஊதா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? துன்மார்க்கரோ பறக்கடிக்கிற பதரை போல அவர்கள் மாறுவார்கள். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஊதா வச்சிருக்கிறார். கடைசி அவனை சொல்ல முடிக்க விரும்புகிறேன். 1:6 சொல்லுங்க, 1:6. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன பாருங்க எல்லாரும், கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, கனி இல்லாத. சத்தமா சொல்லுங்க. அப்ப தேவன் பாருங்க, விதைப்பது அவர். விதை எங்க வந்துச்சு? என்னங்க? விதை அவருடைய தானே. தண்ணீர் அவருடைய, பணம், வேலை, இந்த ஜீவன். அப்ப கவனிங்க, இதெல்லாம் கொடுத்து என்ன சொல்ல தெரியுமா? எனக்காக பயன்படுத்து. விதை என்னுடையது. விதை யாருதுமா? விதை, காற்று, நீர், என்னுடைய சரீரம் எல்லாம் அவருடையது. ஆனா சொல்றாரு, என்னை பயன்படவே இல்லையே. திரும்ப சொல்லுகிறேன், கடைசி நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, கனியற்ற என்ன பாருங்க எல்லாரும், எபேசியர் 2:10, நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள். ஸ்டீவனை தேவன் சிருஷ்டித்தது கவனிங்க, என்ன பாக்குறீங்களா? குடும்பம் நடத்த அல்ல, பிள்ளைகளை பெற அல்ல, சம்பாதிக்க அல்ல, பிழைக்க அல்ல, ஊர் சுற்ற அல்ல. என்ன பண்றது? என்னங்க? அதுல இன்னும் சரியா சொல்ல போனா என்ன பாருங்க எல்லாரும், அவர் என்ன செய்தாரோ அதையே செய்யும்படியாய் இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? ஹலோ, புரியுதா? உங்க பொண்ணு உங்களை மாதிரி இல்லையா? உங்க பொண்ணு உங்களை மாதிரி தான் இருக்குது. அது யாருடைய செய்கை? புரியுதா? என்னோட 2ஆம் மகளை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை மாதிரியே இருக்குதுங்க அந்த பொண்ணு. இப்ப இவங்களை கூட சொல்லுவாங்க, கர்த்தருடைய செய்கை, அவருடைய செய்கை. அப்ப தேவன் சொல்றாரு, உன்னை நான் இந்த பூமியில அனுப்பினதுக்குதான். சொன்னீங்களே 2 காரியம். 1, அதை விட்டுடுங்க, என்னுடைய செய்கை. என்ன சொல்லுங்க? என்னுடைய செய்கையை. தம்பி, உனக்கு வேலை கொடுத்தது அவருடைய செய்கை தான். செய்தியா? அவருடைய செய்கை செய்யத்தான் அறிவு தந்தார், திறமை தந்தார், வேலை தந்தார், வாழ்க்கை தந்தார், நல்ல ஆரோக்கியம் தந்தார். சொல்லுங்க, இப்ப அதுவும் போயிடுச்சு. சொல்லட்டுமா? சொல்லுங்க இங்கிலீஷ்ல, அன்ப்ராஃபிட்டபிள். நம்பர் 2, அன்ப்ரொடக்டிவ். நம்பர் 3, அன்ப்ரொவைடட். அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில தர விரும்புகிறார், ஆனா நம்ம பெற்றுக் கொள்றதில்லை. 4வது சொல்ல விரும்புகிறேன். 4வது கவனிங்க, நம்ம படிச்சு பார்த்தீங்களா? தேவனுடைய செய்கை. இப்ப அந்த செய்கையா நாம இல்லை. அதான் சொல்கிறார், நஷ்டம் படிச்சு பாருங்க. ஆகாய் 1, ஆகாய் 1:7, நீங்கள் உங்கள் வழிகளை, பயணம் இல்லை, வாழ்வும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் நான் கொடுத்துதான், எதுவுமே நீ பயன்படுத்தல. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க எல்லாரும். 8ஆம் வசனம் சொல்லுங்க, மலை மேல் ஏறுவேன். இன் இங்கிலீஷ், கோ. சொல்லுங்க எல்லாரும். நான் சொல்லாம சொல்லுங்க, அப். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. இந்த வருகிற ஆண்டிலே ஜெபத்திலே உயருவேன். சொல்லுங்க, ஏறுகிறது என்று சொல்லுங்க, ஏறுவேன் சொல்லுங்க. சொல்லுங்க, இதுவரைக்கும் இறங்கு முகம், ஆனா 2025 நான் ஏறு முகம். சொல்லுங்க, வாழ்க்கையில உயருவேன், ஆரோக்கியத்துல உயருவேன், ஊழியத்துல உயருவேன், என் சுபாவத்துல உயருவேன், எல்லாவற்றும் உயருவேன். சில கரங்களை சொல்லுங்க, 2025 உன்னத அனுபவம். சொல்லுங்க, உன்னத அனுபவம், கர்மேலின் அனுபவம், ஒலிவ மலையின் அனுபவம், சீனாய் மலையின் அனுபவம்.
எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சீனாய் மலையின் அனுபவம், ஒலிவு மலை அனுபவம், கர்மேல் பருவத்தின் அனுபவத்தை பெறுவேன். சொல்லுங்க. அதிகமா ஜெபம் பண்ணுவேன், அதிகமா வேதம் வாசிப்பேன், அதிகமா அவரோடு பழகுவேன். சொல்லுங்க. மேலே 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 சுத்தமாயிதான். சொல்லுங்க. மேலே மேலே மேலே. ஆமே. சொல்றாரு, நீ ஏறு. மலை மேல் அவர் ஏத்து வர நீங்க போனோமா? இல்லாண்டு ரொம்ப தூரமாகுது, ரொம்ப கஷ்டமாகுது, படிக்கட்டு ஏற முடியல. சொல்லுங்க. மேலே ஜபத்துல, ஊழியத்துல, சுவாபங்கள்ல கொடுப்பதில்ல. இந்த வருஷம் அதிகமா சொல்ல, மேலே கொடுப்பேன். அடுத்து சொல்லுங்க. கொண்டு வருவேன். அடுத்த சொல்லுங்க. கொண்டு வருவேன். சொல்லுங்க. கொண்டு வந்து சொல்லுங்க. கொண்டு வருவேன். சத்தமா ஆத்துமாக்களை கொண்டு வருவேன். சொல்லுங்க. கொண்டு வருவேன். சத்தமா சொல்லுங்க. ஏறுவேன், அங்கே இருக்க மாட்டேன். சொல்லுங்க. கொண்டு வருவேன். ஆங்கில வேதத்துல ஐ வில் பிரிங். சொல்லுங்க. ஆத்துமாக்களை. சின்ன கேள்வி, அம்மா இங்க இருந்து எவ்வளவு பேர் இங்கெல்லாம் போறாங்க, இந்த வருஷத்துல யாராவது ஒருத்தர் கூட்டு வந்துக்கிறீங்களா? நீங்க சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த ஆண்டு இந்த சபைக்கு புதுசா வந்த நிலைங்க. சொல்லுங்க. கொண்டு வருவேன். சத்தமா சொல்லுங்க. கொண்டு வருவேன். 8ஆம் வசனம் சொல்லுங்க. கட்டுவேன். சத்தமா சொல்லுங்க. ஊழியங்களை. சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாக்களை, நொந்து போனவர்களை, மடங்கடிக்கப்பட்டவர்களை, தூர போனவர்களை, துன்பத்தில் இருக்கிறவர்களை. இப்ப படிச்சுமே 24 என்னது? தேவை உள்ளவர்கள், தூர போனவங்க, ஆண்டை விட்டு விலகி போனவங்க. சொல்லுங்க. கட்டுவேன். சொல்லுங்க. ஏறுவேன், கொண்டு வருவேன், கட்டுவேன். 8ஆம் வசனம் கடைசி சொல்லுங்க. மகிமை விளங்கும். சொல்லுங்க. தேவன் என் பேரில் பிரியமாயிருப்பார். சொல்லுங்க. பிரியமாயிருப்பார். சத்தமா சொல்லுங்க. பிரியமாயிருப்பார். இல்ல சொல்லுங்க. பிரியமாயிருப்பார். ஆமென். அது சொல்லுங்க. இதுவே என் வாழ்க்கையின் நோக்கம், இதுவே என் வாழ்வின் லட்சியம். சொல்லுங்க. அவர் பிரியமாயிருப்பார், என்னால் அவர் மகிமைப்படுவார். சொல்லுங்க. மகிமைப்படுவார். சத்தமா சொல்லுங்க. மகிமைப்படுவார். சொல்லுங்க. கொண்டு வருவேன். சொல்லுங்க. கொண்டு வருவேன். கொஞ்சம் கஷ்டம்தான் மரங்களை வெட்டுவது. நம்ம வீட்லயே மரம் இருக்குது இல்ல? நம்ம வீட்டுல மரம் இல்லையா? திருந்தாத மரங்கள் இல்லை, ஜடி மரம்லாம் இருக்குது. நம்ம வீட்டுல ஆலமரம் இல்லை, அரச மரம் இல்லை, பனை மரம் இல்லை, தென்னை மரம் இல்லை. ஜபத்துல வெட்டுவேன். வெட்டி சொல்ல. தேவனுக்காக எதையும் செய்வேன், எங்கும் செய்வேன், எப்போதும் செய்வேன். சொல்ல. மலையேறுவேன், உழைப்பேன். அந்த வெட்டுவது அந்த உழைப்பு, என் உழைப்பு அவருக்கு தருவேன். அவன் சொல்ல மாட்டீங்களா? சின்ன கேள்வி கேட்கிறேன். மணிக்கணும். பாட்டு பாடுறதுக்கு 100 பேர் வரான், சர்ச்சில் வேலை செய்யதான ஒத்து விட மாட்டேன்றான். இங்க சர்ச்சில் சுண்ணா படிச்சுட்டு இருக்கிறோம், நிறைய பேர் கூப்பிடுறோம் வாடான்னு, ஒத்து கூட வரல. புரியவே இல்லை. ஏதோ காரணம் சொல்றான். எங்க யாருங்க? யாருக்காக? சத்தமா அதுல போடுதுல, அதுல போட்டு பாருங்க. வெட்டி கொண்டு வருவேன். அது அடுத்த வார்த்தை. இல்ல சொல்லுங்க. என் மகிமை விளங்கும். சொல்லுங்க. மகிமை விளங்கும். 2025 சொல்லுங்க. 2025 என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஜீவியத்தில், என் சபையில், என் கிராமத்தில் என்னால் ஒரு மகிமை, என்னிலே ஒரு மகிமை, என் மூலமாய் ஒரு மகிமை, என்னை சுற்றி ஒரு மகிமை. ஆமென். எங்க போட்டு லூக்கால அவளை சுற்றி மகிமை பிரகாசித்தது. சொல்லுங்க. என்னிலே மகிமை. சத்தமா. சண்டக்காரம்மா இப்படி சாந்தமாயிடுச்சா? எப்படி நீ சாந்தமாயிட்டீங்க? இல்லைங்க, ஆண்டவர் ஆகிட்டாரு. ஒரு சின்ன கேட்கிறேன். உங்களை பார்த்து எத்தனை பேர் முகத்தை திருப்புறாங்க? உங்களை பார்த்து எத்தனை பேர் திருப்பி வராங்க? 19. அநேக போதும். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? உங்க முகத்தை பார்த்து சொல்றேன் சிஸ்டர், உங்களை பார்த்தாலே ஒரு அமைதி. நீங்க ஒருத்தர் போன் பண்ணாரு, ஒரு ஐயா. அவரு ஹைகோர்ட்ல
ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹைகோர்ட் அப்படின்றாரு. அதனுடைய வேலை என்னன்னா, அவர் தான் போஸ்டிங் போடுறவர். இந்த கேஸ் எடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் சென்னை ஹைகோர்ட். அவர் ஃபோன் பண்ணார், உங்கள்கிட்ட பேசினையா, ரொம்ப சமாதானமா இருந்துச்சு, அதுக்காக தான் திருப்பூர் உங்கள்கிட்ட பேசினேன் ட்ரெயினில் வரும்போது. யோசித்து பாருங்க, நீங்க காசு பணம் தர வேண்டாம், உங்களை பார்த்தாலும் சமாதானம் வரணும், உங்கள்கிட்ட பேசினா சமாதானம் வரணும். அநேகர் முகத்தை நோக்கி ஆமே அவர் சொல்ல மாட்டீங்களா? சொல்லும், சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க சிஸ்டர், மனசு ஒரு மாதிரியா இருக்குது, பிரதர் ஜோம் பண்ணுங்க, எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்குது, ஜோம் பண்ணுங்க, ஒரே குழப்பமா இருக்குது, ஜோம் பண்ணுங்க, என் பிள்ளை உங்ககிட்ட வந்து அதையே ஜெபிக்கணும். ஆமே சொல்லுங்க. ஏறுவேன், வெட்டுவேன், கொண்டு வருவேன். அது வார்த்தை போடுறது, தேவன் பிரியமாயிருப்பார். என்ன பாருங்க, எனக்குன்னு வாழ்ந்த பிரியமாவே இல்லை. வேலைக்கு போனேன்னு கேட்டேன், வேலைக்கு போனா இல்லையா? விதைத்தேன், அது என்னது? சாப்பிட்டனா, குடிச்சனா, ட்ரெஸ் பண்ணனா, எனக்கென்று எல்லாம் பண்ண. ஒன்னே சொன்னாரு, எனக்கென்று. ஓசியால சொல்லுவார், எனக்கென்று உன்னை நான் ஏற்றினேன், எனக்கென்று உன்னை முன்குறித்தேன். அப்படி செய்யும் போது எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரியமா இருப்பார். இன்னொரு முறை, நான் என்று சொல்ல, நான் என்று சொல்ல. ஆமென். Yes, Lord. தகுதியில்லா என்னை உங்க கிருபை இல்லடா. ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே, விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே, ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே, விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே. ஸ்நேகிதா, ஸ்நேகிதா, உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா, ஸ்நேகிதா, உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. நண்பன் துரோகியாய் மாறிடினும், அப்பா உயிர் தந்த நண்பா, நீ மட்டும் எந்தன் உயிரோடு
உயிரினும் மேலா நேசித்த நண்பன் துரோகியாய் மாறி உயிர் தந்த நண்பா நீ மட்டும் எந்தன் உயிரோடு கலந்து விட்டாய். சிநேகிதா சிநேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. சிநேகிதா சிநேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. திக்கற்று இருந்தே பயந்து போய் தாவித்தே துணையாக வந்த நண்பனே. தாங்குவோரின்றி தடுமாறி வீழுந்தே தாங்கிட்ட அன்பு நண்பனே. கற்று இருந்தே பயந்து போய் தாவித்தே துணையாக வந்த நண்பனே. தாங்குவோரின்றி தடுமாறி வீழுந்தே தாங்கிட்ட அன்பு நண்பனே. பிரியாத அன்பு தோழனே விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே. ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே. சிநேகிதா சிநேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. சிநேகிதா சிநேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு,
7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.